வணக்கம். நான் விஜயகுமார். பை ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வத்துடன் வெயிட் பண்ணிட்டு இருந்த சக்திமான் ஸ்ட்ராட்டஜியோட பேக் டெஸ்ட் டேட்டா தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ரிப்போர்ட்டோடைய அ ஒய்டிடி ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது ஜனவரிலேருந்து இந்த டேட்டா இருக்கு. ஈவன் இப்ப இன்னைக்கு வரைக்கும் இத க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 1,00,000 கேபிட்டல் இருந்ததுன்னா, 1 லாட் ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ, இதுக்கு வந்து நான் 2 லாட்டுக்கான டேட்டா போட்டிருக்கேன். ஸோ, 2 லாட்டுக்கு வந்து நீங்க இப்ப கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ₹1,01,000 ப்ராஃபிட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ, ஜான்வரிலேருந்து யாராவது தொடர்ச்சியா பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ வந்து அவங்களுக்கு 1,01,000 ப்ராஃபிட் இருக்கும். அதாவது 51% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். ஃபார் தி அலாட்டட் கேபிட்டல். ஓகே. ₹2,00,000 நம்ம அலோகேட் பண்றோம். அந்த ₹2,00,000 கேபிட்டலுக்கு 51% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். அண்ட் டெப்ளாய்டு கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் நம்ம வீக்லி வந்து 35,000 மேல பண்றது இல்ல. ஸோ அந்த கேபிட்டலுக்கு 291% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா 353% இருந்தது. இன்னைக்கு 2 சைடும் ஸ்டாப் லாஸ் அடிச்ச காரணத்தினால இட்ஸ் 291. இன்ஃபேக்ட் இதுல வந்து நிறைய ரீடிங்ஸ் இருக்கு. நம்ம இன்சைட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோம் ஒண்ணா. எப்படியெல்லாம் வந்து எந்தெந்த பீரியட்ல நம்ம அவாய்ட் பண்ணணும் இந்த ட்ரேட்ஸை எடுக்கிறத அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது இல்லாமல் சில ப்ரோ டிப்ஸும் இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து எப்படி ரொம்ப ப்ராஃபிட்டபிளா நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். நான் இங்க ரிமார்க்ஸும் போட்டிருக்கேன். அதாவது அந்த வாரத்துல என்ன ரீடிங் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறது. ஸோ அதுல இருந்தே நமக்கு வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கலி எப்படி வந்து நம்ம ப்ராஃபிட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்பர் 1 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏதாவது ஸ்பாட் ப்ரைஸ்க்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் தான் இருக்கணும். ஓகே. ஸோ இம்மீடியட்லி அதாவது ஓடிஎம் அட் த மணிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக் வெளியில இருக்கலாம், அவ்வளோதான். இதை பொறுத்த வரைக்கும் இந்த மணில கிடைக்காது. நமக்கு எப்படி நிஃப்டியில் வந்து இந்த மணி ஆப்ஷன் கிடைக்குதோ இதில் வந்து ஓடிஎம் தான் கிடைக்கும். ஏன்னா ₹350 ப்ரீமியமில் நம்ம பார்க்கும்போது ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ₹350 ப்ரீமியம்ங்கிறது வந்து ஸ்பாட் ப்ரைஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஸ்ட்ரைக் வெளியில இருந்ததுன்னா ஃபைன். அது வந்து ரொம்ப ஒரு ப்ராஃபிட்டபிளான செட்டப். அதில் வந்து லாஸ் சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இதே வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் போற வரைக்கும் கூட ஓகே தான். பட் 300 பாயிண்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா பெட்டர் அந்த வாரம் அந்த ட்ரேட் எடுக்காம இருக்கிறது பெட்டர். ஸோ இதுல வந்து நம்ம பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்பாட் பிரைஸ் வந்து 35,109. ஸோ 35,100ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 35,300 சி, அதாவது ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஓடிஎம்ல நமக்கு ஸ்ட்ரைக் கிடைச்சிருக்கு. அதே போல ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுன் சைட்ல, சாரி 200 பாயிண்ட்ஸ் டவுன் சைட்ல வந்து பிஇ கிடைச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஓகே. ஸோ இந்த இது வந்து என்னன்னா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஃபர்ஸ்ட் வீக். ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் ஒன்றுத்துக்கும் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ₹640 கிடைச்சிருக்கு. அதாவது 321க்கு நம்ம பை பண்ணியிருக்கோம். 100% வந்ததுன்னா எக்ஸிட் ஆயிடுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால 640 வந்த உடனே நம்ம எக்ஸிட்டு. ஆனால் மண்டே மார்னிங் வந்து இது 640 வரும்போது இது ஓப்பனிங்லேயே நடந்த ட்ரேடு, அதனால இது ₹99க்கு ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சு. அங்கே நம்ம க்ளோஸ் பண்ணுறோம்னே வச்சுப்போம். ஸோ அந்த பட்சத்தில் வந்து நமக்கு ₹5,800 ப்ராஃபிட் கிடைக்குது ஓவராலாக. ஸோ இதில் வந்து இந்த சி எந்த லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2100 வரைக்கும் போயிருக்கு ஆக்சுவலி. அதாவது மண்டே நமக்கு இது வந்து டார்கெட் கொடுத்துருச்சு. பட் வெட்னஸ்டே வந்து 2100 வரைக்கும் போயிருக்கு. இது வந்து ரெஃபரன்ஸ்க்காக நோட் பண்ணியிருக்கேன் நான். இதுக்கப்புறம் இதுலேயும் வந்து சில ப்ரோ டிப்ஸ் இருக்கு. நான் அதெல்லாத்தையும் ஒன்றா சொல்கிறேன். நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிருக்கீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் வீக்கில் வந்து அகைன் ஒரு ₹6,250 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இது வந்து என்னன்னா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பாருங்க, இது வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய இதை சந்திச்சிருக்கும் போல. ஏன்னா ₹400 ஸ்ட்ரைக் டிஃபரன்சஸே இருந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 37,459 இருந்தது ஸ்பாட். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து மேலே தான். இது வந்து 500 தான் கன்சிடர் ஆகும். ஸோ அங்கேருந்து 300 பாயிண்ட்ஸ் வந்து ஓடிஎம் போயிருக்கு சிஇ சைடில். அதே போல் 600 பாயிண்ட்ஸ் கிட்ட, மோர் தென் 600 700 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து பிஇ சைட் போயிருக்கு. சரி, இந்த ட்ரேடை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதா இருந்தால் அவாய்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா விக்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருந்திருக்கும். அதனால தான் இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் கிடச்சிருக்கு.
பட் ஃபார்ச்சுனேட்லி இந்த ட்ரேட் வந்து டார்கெட் கொடுத்துருக்கு. ஓகே. அண்ட் வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா சிஇ சைடில் 1100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஏன் நான் இதை வந்து நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்த நான் திரும்பியும் சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போதெல்லாம் அதை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வரலாம். சிஇ சைடு போகும்போது எப்பெல்லாம் வந்து 1000 தாண்டுதோ அப்போ வந்து 1200 வரைக்கும் போகுதுங்க. அதே போல எப்பெல்லாம் 1400 போய் டச் பண்ணுதோ அப்பெல்லாம் திரும்ப அட்லீஸ்ட் ஒரு ஒரு 300 to 500 பாயிண்ட்ஸ் 300 to 500 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் கீழே வருது. ஸோ சி சைடில் ரைட் மார்க்கெட் ஒரு பெரிய மூவ்மெண்ட் அப் மூவ் கொடுத்ததுன்னா கண்டிப்பா அங்கேருந்து ஒரு ஃபால் வருது. அதனால இதை வந்து நீங்க கவனிச்சுட்டே வாங்க. ஸோ நம்ம வந்து 1400 போகுது. சக்திமான் ஸ்ட்ராட்டஜியில் சூஸ் பண்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 1400 போச்சுன்னு வைங்களேன். சிஇல தைரியமா நம்ம வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 400 பாயிண்ட்ஸ்க்கு வந்து டார்கெட் பண்ணி ஷார்ட் செல் பண்ணலாம். ஸோ இது வந்து நிறைய முறை நடக்குது. ரொம்ப ரேர் கேஸ்ல தான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்க்கே போகுது. 1400ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் ஆக்சுவலி. ஏன்னா 300லேருந்து 1400 மூவ் பண்ணோன்னா எவ்வளோ மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அப்போ கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் இல்லைங்களா? அதுதான் லாஜிக் இதுக்கு பின்னாடி. அதை வந்து இது ஒரு இண்டிகேட்டர் மாதிரி இந்த ஆப்ஷன் பிரீமியம் நமக்கு சொல்லுது. இது வந்து நான் கவனிச்ச ஒரு விஷயம். அதே போல 800 ரூபீஸ் கிட்ட வரும்போது, அதாவது 790, 800, 830 இந்த மாதிரி பிரைஸ் வரும்போதும் இதே தான் நடக்குது. அதே போல 800 ரூபீஸ் வந்ததுனாலும் நம்ம வந்து 800லேருந்து நிறைய முறை 500க்கு வருது. ஸோ 800லேயும் நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் 50 பாயிண்ட்ஸோ இல்லை ஒரு 60 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு 300 பாயிண்ட்ஸ்க்கான ஒரு ஷார்ட் செல்ல பண்ணலாம். இல்லை ஈவன் 100 பாயிண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா 900 கடந்துருச்சுன்னா அது கண்டிப்பா 1200க்கு போயிடுது. ஸோ 900 தாண்டும் போது நம்ம வந்து பை சைட் போடலாம் சிஇ சைடில். அதே போல 900 தொட்டு ரிட்டர்ன் வருதுன்னு வைங்களேன், அந்த இடத்துல ஷார்ட் செல் பண்ணலாம். ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸை போட்டு ஃபார் 300 பாயிண்ட்ஸ். இது எல்லாமே வந்து நான் கவனிச்ச விஷயங்கள். இதுவும் அதே போல் தான் 1100 போயிட்டு திரும்ப 500 வரைக்கும் ரிட்டர்ன் ஆச்சு. ஐ திங்க் 500 800 வரைக்கும் ரிட்டர்ன் ஆச்சு, ஞாபகத்தில் இல்லை. ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் வந்து கண்டிப்பா நடக்குது. அண்ட் இதுவும் அதே போல தான். அதுக்கு அடுத்த வாரம் இங்க வந்து பாத்தீங்கன்னா 3rd வீக் ஜான்வரியோட 2nd வீக். ஐ திங்க் அப்போ வந்து கொஞ்சம் ஹாலிடேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுலயும் வந்து இந்த இந்த வீக் லாஸ் ஆயிருக்கு ஆக்சுவலி. ஓகே, ரெண்டு சைடும் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கு. ஓகே, லாஸ் ஆச்சு அப்படின்னா நல்ல பெரிய லாஸ் ஆகுதுங்க. அதனால ட்ரேட் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். பாருங்க, 20,000 ருபீஸ் லாஸ் ஆகுது. லாஸ் ஆகும்போது ஆனா ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு இது 2 லாட்டுக்கு ஒரு 8,000 to 10,000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். பட் சம்டைம்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி லாஸ், அதாவது எஸ்எல் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம 325லேயே பார்த்துருக்கோம். கேப் அப்போ இல்லை கேப் டவுன் ஆகும்போது எஸ்எல் வந்து ரொம்ப கடந்து போயிடுது. அப்போ வந்து நமக்கு லாஸ் அதிகமாகிடும், ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாயிடுது. ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து நமக்கு இதில் எஸ்எல் வந்து ஃப்ரைடே கிடச்சிருது. ஸோ ஃப்ரைடேவே நமக்கு டைரக்ஷன் வந்து ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். ஓகேங்களா, இது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கேற்ற போல் இந்த டிப்ஸையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. லைக் சிஎல்லாம் வந்து 800 பாயிண்ட்ஸ் டச் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம டைரெக்டாக செல் பண்ணலாம். ஸோ சக்திமான் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என்னுடைய ஒரு பாயிண்ட் வந்து நம்ம வந்து தேர்ஸ்டே இதை பை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக இந்த ப்ரீமியம்ஸை செல் பண்ணுறது பை பண்ணுறது பண்ணலாம். அங்கே வந்து என்னென்னா நமக்கான ப்ராஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. இதுலயே நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 200 பாயிண்ட்ஸ் தான் நம்ம இதுல டார்கெட்டே பண்றோம். அதாவது ஸ்டாப் லாஸ் எல்லாம் போக. அண்ட் டபுள் சைட் ஸ்டாப் லாஸ் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா 20,000 ருபீஸ் போகுது. அதே ப்ராஃபிட் கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்குது. ஸோ அப்போ 200 பாயிண்ட்ஸை வந்து நம்ம எவ்ரி வீக் பண்ணணும் அப்படின்னா எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் பார்த்த வரைக்கும் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது ஒரு 800 வரும்போது நம்ம கண்டிப்பாக அங்கே ஷார்ட் செல் பண்ணலாம். சிஇ சைடு போகும்போது மட்டும்தான் சொல்கிறேன். பிஇ சைடில் எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்காதீங்க. ரீசன் வந்து என்னென்னா, பிஇ சைடு வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்குது.
ஸோ சிஇ ஸ்டாப் லாஸ் அடிச்சுது அப்படின்னா இந்த ப்ரோடிப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் பிஇ சைட்க்கு அப்படியே இருக்கலாம். வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பையை வேணா பண்ணலாம் இன்கேஸ் டார்கெட் அச்சீவ் ஆகாம இருக்கு அப்படிங்கன்னா. அப்போ வந்து ஒரு நம்ம சக்திமான் ஸ்ட்ராட்டஜியில் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்ல வந்து ஒரு லாட்டை வந்து பை பண்ணிக்கலாம் ஃபார் த டார்கெட் ஆர் ஸ்டாப் லாஸ். இதான் வந்து என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் படிப்பினை. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் கேப்ஸை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டே வாங்க. நான் இதை வந்து கூகுள் ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதோட லிங்க்கு. நீங்கள் டைரெக்டாக மேக் ஏ காப்பி அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்களே வந்து இதை உங்களுடைய இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ஃபர்தர் நீங்கள் என்ன ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து. ஓகே. அண்ட் இதில் ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ப்ரோடிப் நம்பர் 1 வந்து எந்த ப்ரோடிப் பண்ணீங்கனாலும் சிஇ சைட் பண்ணுங்க, அதுவும் செல்லிங் சைட் பண்ணுங்க. அதாவது 800 வந்துச்சா சிஇல நம்ம செலக்ட் பண்ற ஸ்ட்ரைக் பிரைஸ் 800 வரும்போது நம்ம அங்கே ஒரு ஷார்ட் செல் பண்ணலாம். 500 550 வரைக்கும் அது டார்கெட் கொடுக்கறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ கண்டிப்பாக 550 அந்த ரேஞ்ச் வந்து வருது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக அதுக்கு ஹோல்ட் பண்ணலாம். 1400 போயிடுச்சா சிஇ, அதையும் நீங்கள் வந்து ஷார்ட் செல் பண்ணலாம். அங்கேருந்து 1400 ஷார்ட் பண்ணீங்கன்னா 400 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஈஸிலி 1000 வரைக்கும் வருது. சம்டைம்ஸ் எல்லாம் 1000ல இருந்து நேரா அது ரிவர்ஸ் அடிச்சு 0 கூட ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமும் நடக்குது. அதனால நம்ம வந்து பிஇ சைடு வந்து போகலாம். ஒன்ஸ் சிஇ சைடு ஒரு ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா பிஇ சைடு நம்ம தைரியமா போகலாம். இதுல 39,200 கிடைச்சிருக்கு. அதே போல 38,800. ஸோ 200 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இந்த மாதிரி கிடைக்கும் போது. அண்ட் கொஞ்சம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸையும் பார்த்துட்டு வாங்குனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பிஇ சைடு 1300 போயிருக்கு மண்டே டார்கெட் கொடுத்ததுக்கு அப்புறமா. ஆனா தேர்ஸ்டே வந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு அதுக்கப்புறம். அதனால இது 0 ஆயிடுச்சு. அண்ட் அதே போல இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஇ வந்து 2000 வரைக்கும் போயிட்டு திரும்ப 500க்கு வந்திருக்கு அங்கே இருந்து. அதுக்கப்புறம் தேர்ஸ்டே க்ளோசிங் அப்ப 1000 போயிருக்கு. ஓகே. அண்ட் அதே போல இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பயங்கரமா இருந்தது. பிஇ வந்து 70 ருபீஸ்க்கு இருந்தது வெட்னஸ்டே ஈவினிங். அண்ட் தேர்ஸ்டே மார்னிங் ஓப்பன் ஆனது 541. ஓகே. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைடும் ஸ்டாப் லாஸ். இதுக்கு ரீசன் பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து 37,500ன்னு வச்சுக்கோங்களேன் இத ஸ்பாட்டு. ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் வந்து ஓடிஎம்ல வந்திருக்கு. 37,900 சியும் 36,800 இது 600 பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி லாங் டிஸ்டன்சஸ் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் இந்த வாரம் நீங்க எடுக்கிறத. ஸோ பாருங்க அந்த மாதிரி எடுக்கும்போது என்னன்னா கண்டிப்பா நமக்கு லாஸ் ஆயிடுது. இந்த மாதிரி எடுக்கிறதுல வந்து நம்ம வேணா ஹெட்ஜ் பண்ணிட்டு இதை வந்து நீங்க செல்லிங் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கேப் நிறைய போயிடுச்சு அப்படின்னா. இந்த வாரத்தில் வந்து 700 கிடைச்சிருக்கு. ஃப்ரைடே ஓப்பனிங்லேயே வந்து டார்கெட் அச்சீவ்டு. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5,800 பாயிண்ட்ஸ். சின்ஸ் ஓப்பனிங்லேயே போனதுனால ஸ்டாப் லாஸ் வந்து கடந்து போயிடுச்சு. அதனால கிடைக்கல நமக்கு எக்ஸாக்ட் ஸ்டாப் லாஸ். ஓகே. சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 800 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திரும்ப ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது தேர்ஸ்டே வந்து 0 போயிருக்கு. ஸோ இதே போல் நம்ம எல்லா வாரத்துக்கும் நான் இதில் போட்டிருக்கேன். நீங்கள் இதை வந்து பார்க்கலாம் டேட்டாவை. அண்ட் சியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோடிப்பை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் எல்லா இடத்துலையும் நீங்கள் கவனிக்கலாம் இதை. ஓகே. இதில் சில வாரங்கள்லாம் வந்து ஹெவி ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே வந்து ரொம்ப ஹை பாயிண்ட்ஸில் ஓப்பன் ஆகியிருந்திருக்கும். கேப் அப் இருக்கும், இல்லை கேப் டவுன் இருக்கும். அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஇ வந்து 982ல ஓப்பன் ஆச்சு தேர்ஸ்டே தான். ஸோ அதுக்கப்புறம் அது அப்படியே சஸ்டைன் ஆயிடுச்சு, கீழே வரவே இல்லை. ஓகே. இதெல்லாம் வந்து இங்கே ஒன்றும் பெருசாக நான் கவனிக்கல. அதனால நத்திங் ஸ்பெஷல் டு மென்ஷன் அப்படின்னு நோட் பண்ணியிருப்பேன். அண்ட் இதில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வீக் 14ல் வந்து பாருங்கள் 1800 வரைக்கும் போயிருக்கு சிஇ. ஓகே. அதுக்கப்புறம் 700க்கு வந்திருக்கு. தேர்ஸ்டே க்ளோசிங் வந்து 700 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து என்னென்னா எக்ஸ்பைரி வந்து வெட்னஸ்டே நடந்திருக்கு. ஓகேங்களா, ஹாலிடே இருந்திருக்கும் போல். அதனால்
ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அதே தான் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ்ல 400 பாயிண்ட்ஸ் அண்ட் 800 பாயிண்ட்ஸ் டிஸ்டன்ஸ்ல வந்து இந்த ஸ்ட்ரைக்ஸ் கலெக்ஷன் வந்திருக்கு. அந்த மாரியான இடங்கள்ல அவாய்ட் பண்ணிறது பெட்டர். ஸ்பாட்லேருந்து 400 பாயிண்ட்ஸ் எல்லாம் வெளில போய் வாங்கணும் அப்டின்னா, அப்ப மார்க்கெட் எவ்ளோ மூவ் ஆகணுங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். இப்போ வந்து பிரீமியமே நம்ம 600 பாயிண்ட்ஸ் குடுக்குறோம். ஓகே. இப்ப 400 பாயிண்ட்ஸ்னா 400 பிளஸ் 600 வந்து நியர்லி 1000 பாயிண்ட்ஸ். 1000 பாயிண்ட்ஸாவது நமக்கு வந்து மூவ் ஆச்சுனா தான் பிரேக் ஈவனே வரும். அதுவும் மண்டேக்குள்ள. மண்டேக்குள்ள வந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிரும். மண்டே அப்படி ஆகாம டியூஸ்டே, வெட்னஸ்டேன்னு போயிடுச்சுன்னா, 1200, 1400 பாயிண்ட்ஸ் நமக்கு மூவ் ஆச்சுன்னா மட்டும் அதாவது அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுன்னா தான் வந்து நமக்கு டார்கெட் கிடைக்கும். அத வந்து நம்ம நினைவுல வச்சுக்கணும். அதனால இவ்ளோ பெரிய கேப்லாம் இருந்ததுன்னா, பெட்டர் அந்த வீக்க வந்து நம்ம சக்திமான் ஸ்ட்ராட்டஜி எடுக்க வேண்டாம். ஆனா ஸ்ட்ரைக் பிரைஸஸ் நோட் பண்ணி வச்சுப்போம் ஃபார் ப்ரோ டிப்ஸ். எந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு ஒரு கணிக்கிறதுக்காக. அண்ட் இந்த மாரி 200 பாயிண்ட்ஸ்ல எல்லாம் கிடைக்கும்போது பாருங்க, எவ்ளோ கூலா வந்து நமக்கு டார்கெட்ஸ் குடுத்திருக்கு. அந்த மாரியான வாரங்கள்ல நம்ம கண்டிப்பா எடுக்கலாம். அண்ட் 400க்கு மேல எல்லாம் போகுது அப்டின்னா, நம்ம அந்த ட்ரேட விட்டுறலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம வந்து ப்ரோ டிப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எல்லா நாளும் நமக்கு வந்து ஃப்ரைடே இது குடுக்கறது இல்ல டார்கெட். நம்ம அப்சர்வ் பண்ணலாம். அந்த 200 பாயிண்ட்ஸ கேப்சர் பண்றது வந்து ரொம்ப ஈஸிங்க. ஓகேவா? நம்ம தைரியமா வந்து 200 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு எவ்வளோ வருது? 200 பாயிண்ட்ஸ் மேல ஸ்டாப் லாஸ் வருது. ஓகே. ஈச் சைடு. அப்ப 2 சைடும் ஸ்டாப் லாஸ் போச்சுன்னா 400 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அந்த வாரம் ரிஸ்க் எடுக்கிறோம். கரெக்ட்டுங்களா? 400 பாயிண்ட்ஸ் நம்ம ரிஸ்க் எடுக்கிறத வந்து ஒன் சைடே நம்ம தைரியமா அத போயிட்டு நம்ம எடுத்துட்டு போயிரலாம். அந்த 400 பாயிண்ட் ரிஸ்க்க. ஒரு நல்ல இந்த டைரக்ஷன் படி இதுல ஸ்ட்ரைக் பிரைஸஸ் நம்ம செலக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் அடிச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். சைடுல நம்ம பை பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து சக்திமான் ஸ்ட்ராட்டஜிய எப்படி அணுகுறது அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். வித் திஸ் ஐ எம் எண்டிங் த வீடியோ. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு அமேசிங் வீடியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். பாய். தேங்க் யூ.